ஹாய், எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம த்ரில்லான பயங்கரமான ஒரு கிரைம் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த கிரைம் ஸ்டோரியோட டைட்டில் எங்கே அந்த நிழல். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோரி குரு. இது எங்களுடைய புது முயற்சிக்கான தொடக்கம். உங்க சப்போர்ட் இல்லாம எங்களால வளர முடியாது. அதனால மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ கஷ்டப்பட்ட உழைச்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. எங்கே அந்த நிழல். இது ஒரு கற்பனை கதையாகும். யாரையும் குறிப்பிட்டோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ உருவாக்கப்பட்ட கதையல்ல. இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்காகவே உருவாக்கப்பட்ட கதையாகும். கதைக்குள் செல்லலாமா? அன்கிதா அழகே பொறாமைப்படும் அளவுக்கு பேரழகி. அவள் தெருவில் நடந்தால் அவளை திரும்பி பார்க்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு ஒரு பேரழகு கொண்டவள். அவள் பேரழகி மட்டும் இல்லை, ரொம்பவும் திறமையானவள். அவள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில்தான். அவள் பிஏ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்து நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருந்தாள். அன்கிதா மிகவும் வசதியானவள் தான். அவள் வீட்டில் பணத்துக்கோ பஞ்சத்திற்கோ குறை இருக்காது. பணம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவளுடைய அப்பா அந்த ஊரில் பணக்காரர்களில் ஒருவர். இருந்தாலும் அவள் படித்த படிப்பிற்காக வேலைக்கு செல்ல தயாரானாள். அன்கிதா வீட்டில் அவளுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. அவள் இஷ்டத்துக்கு அவளை வாழ விட்டு விட்டார்கள். அதனால் அன்கிதா அவள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமே அவளோட முடிவில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அன்கிதாவுக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் வெளிநாட்டு கம்பெனிகளில் அவள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி தான் ஒரு கம்பெனியில் அவளுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு. ஆனால் என்னென்னா, ஒரு 6 மாதம் சென்னையில் தங்கி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவள் அமெரிக்கா செல்வதற்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ஆஃபருங்கிறங்காடிக்கு அவள் ஓகே சொல்லிட்டா. 6 மாதம் தானே சென்னையில் போய் இருந்துக்கலான்னு சென்னைக்கு போக ரெடியானாள். அன்றைக்கு திங்கட்கிழமை இரவு 10:30 மணிக்கு அவள் மும்பை ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடியானாள். அவளுடைய அம்மாவும் அவளுடைய தம்பியும் அவள் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு வருத்தப்பட்டார்கள். அதற்கு அவள் அப்பா, இங்கே பாருங்கள், யாரும் அழக்கூடாது, அவளை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்குது, இருந்தாலும் அவள் போய் அவளோட வாழ்க்கையில் தானாக முன்னேறணும்னு அவள் கான்ஃபிடென்ட்டோட போகிறா. அதனால் அவளை நம்ம சந்தோஷமாக அனுப்பிச்சிடணும், யாரும் அவளை சங்கடப்படுத்தி அனுப்பாதீங்கன்னு அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக சொன்னங்காட்டிக்கு அவங்க அம்மாவும் அவள் தம்பியும் அவர்களுடைய வருத்தத்தை அடக்கி கொண்டார்கள். மம்மி, டோன்ட் வரி மம்மி, நான் டெய்லி உங்களுக்கு நான் வீடியோ காலில் வந்து பேசுகிறேன், சரியா? அதுவும் இல்லாமல் நான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களை பார்க்க வந்துடுறேன். டே மோனிக், மம்மாவை நல்லா பார்த்துக்கணும், சரியா? நீயும் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகணும், லீவ் எடுக்கக்கூடாது. அக்காவுக்கு டெய்லியுமே வீடியோ கால் பேசணும், ஓகேவா? உனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லி நான் சென்னையிலேருந்து உனக்கு நான் வாங்கிட்டு வரேன். ஜாலியாக ஹாப்பியாக இரு, டோன்ட் ஃபீல் அப்படின்னு அவங்க 2 பேருக்குமே ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட காரில் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பினாள். அவளுடைய அப்பாவுக்கு மனது உள்ளே கஷ்டம் இருந்தாலும் அவர் வெளியே காமிக்காமல் உள்ளே வைத்து கொண்டார். ஏர்போர்ட் வந்து விட்டது. அதுவரையுமே அவங்க அப்பா காரில் அவகிட்ட எதுவுமே பேசாமல் தான் வந்தார். ஏர்போர்ட்டுக்குள் 2 பேரும் உள்ளே சென்றார்கள். அங்கே பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிந்து விட்டது. உள்ளே செல்லும் முன் அவளுடைய அப்பா, அங்கிதா, நான் ஒன்று சொல்கிறேம்மா, தப்பாக நினச்சிக்காத. நம்மக்கிட்ட பணம் வசதி எல்லாம் இருக்குது, இருந்தாலும் உன்னை ஏன் அனுப்புகிறேன்னா உன்னுடைய ஆசைக்காகவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்காகவும் தான் அனுப்பிச்சுட்றேன், சரியா? பத்திரமா இருக்கணும். சென்னை உனக்கு ரொம்ப புதுசு, பயப்படாத. நான் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் உன்னை பார்த்துக்குவார். பார்த்து பத்திரமா இருமா, டெய்லி எனக்கு கால் பண்ண மறந்துடாத அப்படின்னு அவங்க அப்பா அன்கிதா கிட்ட சொல்ல, அன்கிதா, டேடி டோன்ட் வரி டேடி, நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன சின்ன பொண்ணா, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் உங்கள் உடம்ப கேர் பண்ணிக்கிங்க, பிஸ்னஸ்னு அப்படியே இருக்காதீங்க. டெய்லியும் நான் பண்ணுறதுலையும் நீங்கள் எனக்கு கால் பண்ணணும், ஓகேவா? ஓகேம்மா, பார்த்து பத்திரமா போ, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அங்கேருந்து கிளம்ப அவளும் ஃப்ளைட்டை நோக்கி அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பினாள். ஃப்ளைட்டும் மேலே பறந்தது. அவரும் அங்கிருந்து கிளம்பினார். மறுநாள் காலையில் அன்கிதா சென்னையில். சென்னை பார்த்ததும் அவளுக்கு கொஞ்சம் வியப்பாகவே இருந்தது. அவள் சிட்டி பெண் தான், இருந்தாலும் சென்னை அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஏனென்றால் அவளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு, அதனால் கொஞ்சம் அவளுக்கு கஷ்டமாகவே இருந்தது. ஃப்ளைட்டை விட்டு இறங்கியவுடன் டாக்ஸி பிடித்து ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள். அங்கே இருந்து அவசரமாக அவள் புதிதாக ஜாயின் ஆகிற ஆஃபீஸ்க்கு கிளம்பி சென்றாள். ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா அவள் ஹோட்டலுக்கும் ஆஃபீஸ்க்கும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து கால் டாக்ஸி பிடிச்சி அவள் ஆஃபீஸ்க்குள் சென்றாள். ஆஃபீஸ்க்குள் சென்ற உடனே அங்கே இருக்கிற ஹெச்ஆர் அவளை வரவேற்றனர். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்த பிறகு அவளுடைய சீட்டுக்கு போய் அவள் உட்கார்ந்தாள். அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். ஏனால் அவள் நினைத்தது நடந்து விட்டதல்லவா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாள். அப்படியே 2 மாதம் கழிந்தது. அவளுக்கு நிறைய பெண் நண்பர்களும் ஆண் நண்பர்களும் கிடைத்தார்கள். அதனால் அன்கிதா லைஃப்பில் செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் கற்றுக்க பழகிட்டா. அதே மாதிரி புது ஃப்ளாட் எடுத்து அவள் தோழியுடன் தனியாக தங்கினாள். அதே மாதிரி டெய்லியுமே ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே அவள் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, தம்பி கிட்ட பேசாமல் தூங்க மாட்டாள்.
சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் எல்லா ஹாலிடேலையும் அவள் ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சென்னையில் வாழ்ந்துட்டு இருந்தாள். அன்று சனிக்கிழமை. அன்கிதாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்திக்கு பெருநாள் என்பதால் அவள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாள். அதனால் அந்த பார்ட்டிக்கு செல்வதற்காக அவள் அழகாக தயாரானாள். அந்த பார்ட்டி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரம்மாண்டமான ரிசார்ட்டில் நடைபெற்றது. அதனால் சும்மா ஸ்டைலாக மாடலாக அவ்வளோ அழகாக அன்கிதா கிளம்பி அந்த பார்ட்டிக்கு சென்றாள். அவளும் அவள் ஃப்ரெண்டும் பார்ட்டிக்கு செல்வதற்காக காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். இருவரும் காரில் சென்று அந்த ரிசார்ட்டை அடைந்தார்கள். அவர்கள் இருவரும் ரிசார்ட்டுக்குள் நுழைந்தவுடன் எல்லாருமே உற்சாகமாக வரவேற்றார்கள். அப்படி என்ன அங்கிதாக்கு ஸ்பெஷல்னா, அதாவது அந்த ஆஃபீஸ்லேயே செம்ம மாடலான பேரழகி நம்ம அங்கிதா தான். அதனால் எல்லா ஆண்களுக்குமே அவள் மீது ஒரு கண் இருந்தது. அன்றைக்கும் ரொம்ப அழகாக செம்ம மாடலாக அவள் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. எல்லாருமே வாயை பிளந்து அவளை பார்த்தார்கள். பார்ட்டி உற்சாகமாக ஆட்டம் பாட்டத்துடன் தொடங்கியது. அன்கிதா நல்ல ஒரு சிட்டியில் வாழ்ந்தவள். அதனால் அவள் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருப்பாள். அவள்கிட்ட நல்ல பழக்கங்கள் இருந்தாலும் சில கெட்ட பழக்கங்களும் இருந்தது. அப்படிதான் கொஞ்சம் இந்த பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் பண்ணி கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாள். அப்பொழுதுதான் அந்த நிகழ்வு நடந்தது. அவள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது யாரோ பின்னாடி இடிச்சிட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு. திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. எல்லாருமே சாதாரணமாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தது. இருந்தாலும் அவள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே தான் இருந்தாள். அப்படி கரெக்டாக ஒருத்த இடிக்கும்போது நல்லா மாட்டிக்கிட்டான். அவன் அவளை இடிக்கும் பொழுது அவளுக்கு கோபம் ஓங்கி என்று அவன் கன்னத்தில் அறைந்து விட்டாள். அவனும் பதிலுக்கு அவளை கீழே பிடித்து தள்ளிவிட்டான். அந்த பார்ட்டி கொஞ்சம் கலவரமானது. அங்கிருக்கிறவங்க எல்லாருமே அவனை திட்டி அடிக்க துவங்கினாங்க. இதனால் பயந்து அவன் அங்கிருந்து ஓடினான். அவன் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவனே கிடையாது. யாரோ ஒருவன் இந்த பார்ட்டிக்குள்ளே எப்படியோ உள்ளே பூந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்சி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அதே மாதிரி அங்கிதாவும் அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்றா. ஆனால் அவள் ஃப்ரெண்டு அங்கி இன்னைக்கு நீ தனியாக போய்க்கிறியா, நான் இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டு கூட போகிறேன், தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிறா. ஓகே, நோ ப்ராப்ளம் டி, நான் போய்க்கிறேன், நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கிதா தனியாக கார் எடுத்துகிட்டு அவள் ஃப்ளாட்டுக்கு கிளம்பினாள். அவளுடைய கார் ஹைவேல போயிட்டு இருந்துச்சு. அப்போது யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அவள் கொஞ்சம் காரை ஸ்லோ பண்ணி சைட் மிரரில் பார்க்கும்போது ஒரு கார் பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவள் ஃபஸ்ட்டு பயப்படலை. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த கார் ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றங்காடிக்கு அவளுக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. எதுக்கும் யாராச்சும் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு ஃபோன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். உடனே காரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏற்றினான். கொஞ்சம் நேரத்திலேயே அந்த கார் அங்கிதா காரை ஓவர்டேக் பண்ணி போச்சு. அங்கிதாக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கார் ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சுல, அதனால் இவ காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் அந்த கார் கொஞ்சம் வேகமாக முன்னாடி போகட்டும்னு. அவள் பார்ட்டி முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது இரவு 2 மணி. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா கம்மியான வாகனம் மட்டுமே போய்கொண்டிருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பயமாக இருந்தங்காடிக்கு அவள் என்ன பண்ணால் காரில் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பாட்டு கேட்க தொடங்கினாள். காரும் மூவ் ஆகிக்கொண்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்திங்கன்னா தூரத்தில் ஏதோ ஒன்று நிற்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பக்கத்தில் போன பிறகு தான் தெரிஞ்சு அவள் ஓவர்டேக் பண்ண கார் தான் அந்த ரோட்டில் குறுக்க நின்றுட்டு இருந்துச்சு. அந்த காரை பார்த்த உடனே அவளுக்கு கொஞ்சம் பதட்டமாயிருச்சு. எச்சா காரை ஸ்பீடாக எடுத்தாள். அந்த காரை ஓவர்டேக் செய்து நல்ல ஸ்பீடு ஏற்றி காரை துவங்கினாள். ஆனால் அவளுடைய கார் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மரத்தின் மேல் மோதியது. அவளுக்கு பயமும் பதட்டமும் அதிகமாகி விட்டது. அழத் தொடங்கினாள். அதை விட கத்தத் தொடங்கினாள். எனிபடி ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு கத்தத் தொடங்கினாள். ஆனால் அந்நேரம் அந்த ரோட்டில் எந்த வண்டியுமே பாஸ் ஆகவே இல்லை. கொஞ்ச நேரத்திலே அவள் காரின் அருகில் ஒரு வண்டி நின்ற சத்தம் கேட்டது. உடனே அவள் எட்டி பார்த்தாள். ஏனென்றால் அவளை பின்தொடர்ந்து வந்த அந்த கார் தான் இவள் கார் அருகில் நின்றது. அந்த காரை பார்த்ததும் பயம் அதிகமாகிவிட்டது. அழத் தொடங்கிவிட்டாள். பயந்து கொண்டே மெதுவாக காரின் ஜன்னலிருந்து எட்டி பார்த்தாள். அப்பொழுது அருகில் இருக்கும் அந்த காரிலிருந்து யாரோ ஒருவர் அந்த காரின் கதவை ஓப்பன் செய்யும் சத்தம் கேட்டது. மேலும் மேலும் அவளுக்கு பயம் அதிகமாகிவிட்டது. அந்த பயத்திலே எப்படியாவது மொபைலை எடுக்க வேண்டும் என்று காரினுக்குள் துளாவினாள். ஆனால் மொபைல் அவள் கையில் சிக்கவில்லை. சிறிது நேரத்திலே அந்த அருகில் இருக்கும் காரிலிருந்து ஒருவர் இறங்கி வருவது போல் அவளுக்கு சத்தம் கேட்டது. அந்த ஷூ சவுண்டு கேட்ட உடனே அவளுக்கு மனம் பகீரென்றது. அந்த பயத்துடனே திருப்பி பார்த்தாள். அவள் காரில் உள்ள பின்புறம் உள்ள கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அந்த காரிலிருந்து யாரோ ஒரு உருவம் இறங்கி அவள் காரின் அருகில் வர மாதிரி இருந்துச்சு. உடனே அவள் உஷாரானாள். நம்ம இப்படி அழுதுகிட்டே இருந்தால் அவன் பக்கத்தில் நம்ம ஏதாச்சும் செஞ்சிருவான். உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பணுன்னே அவள் கார் கதவை ஓப்பன் பண்ணும்பொழுது அவளுடைய மொபைல் அந்த கார் கதவுலேருந்து கீழே விழுந்தது. அந்த மொபைலை பார்த்ததும் அவளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். உடனே அந்த மொபைலை கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடத் தொடங்கினாள். அவள் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவில்லை. அவளுடைய ஓட்டம் வேகமும் நிதானமும் இல்லாமல் இருந்தது. ஏய் ஓடாதே, நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த கருப்பு உருவம் அவளை பின்தொடர்ந்து ஓடியது. ப்ளீஸ் எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தாள். அது நேஷ்னல் ஹைவேவாக இருந்ததால்
யாருமே இல்லை, அருகில் வீடுகள் கூட இல்லை. அவள் வேற வழியின்றி காட்டுக்குள் இறங்கி ஓடத் தொடங்கினாள், ஊருக்குள் போகலாம் என்று. அப்படி ஓடத் தொடங்கியவுடன் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தின் அருகே அவள் பதுங்கிக் கொண்டாள். அந்த உருவமும் பின்னாடியே துரத்தி கொண்டே சென்றது. அவள் அமைதியாக மொபைல் எடுத்து அவளுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணினாள். ஆனால் அங்கே நெட்வொர்க் இல்லாததால் அங்கு அவளுக்கு கால் போகவில்லை. ச்சே ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அங்கிருந்து மறுபடியும் கொஞ்சம் தள்ளி ஓடினாள். அவள் கண்கள் இரண்டும் ஃபோன்லேயே இருந்துச்சு. எப்படியாச்சும் அவளுக்கு நெட்வொர்க் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டே ஓடினாள். திடீரென்று ஒரு இடத்தில் அவளுக்கு நெட்வொர்க் கிடைத்தது. ஹோ தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் மொபைல்லேருந்து அவளுடைய ஃப்ரெண்டு சோனுக்கு கால் பண்ணினாள். அவள் கால் பண்ணின டைம் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 3 மணி. அதனால சோனு நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பா போல். அவள் ஃபோனே எடுக்கவே இல்லை. ஐயோ சோனு ப்ளீஸ் பிக்கப் மை கால் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருந்தா. பட் அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தா. பட் யாருமே எடுக்கவே இல்லை. அப்பொழுது தூரத்தில் ஒரு வாட்டர் டேங்க் தெரிந்தது. அப்பாடா நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம் போல், அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி போகலான்னு சொல்லிட்டு அவள் ஓடி போய் அந்த தனி டேங்க் கிட்ட கொஞ்சம் மறைந்து எட்டி பார்த்தாள். அவள் பின்னாடி தொடர்ந்து வந்த அந்த உருவம் காணவில்லை. கொஞ்சம் அவளுக்கு பதட்டம் தணிந்தது. அவள் அப்பாடா என்று நிம்மதியாக உட்கார்ந்திருக்கும் பொழுது ஃபோன் சவுண்ட் திடீர்னு கேட்டவுடன் அவளுக்கு படபடன் ஆகிவிட்டது. பதட்டமாக ஃபோனை எடுத்தால் அதில் பார்த்தால் அவளுடைய ஃப்ரெண்டு சோனு. அவள் ஃபோன் காலை அட்டன் பண்ணினாள். சோனு, என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், என்னை யாரோ துரத்திட்டு வராங்க, நான் எங்கே இருக்கேனே தெரியல, எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கதறினாள். ஆனால் எதிரில் இருக்கும் சோனுவோ பதட்டமே இல்லாமல் அன்கிதா எங்கே இருக்கிற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாள். சோனு ப்ளீஸ் பி சீரியஸ், நான் பெரிய ஆபத்தில் இருக்கேன், என்னை ஒருத்தர் துரத்திட்டு வரா, நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, யாரையாச்சும் கூப்பிட்டு வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கெஞ்சிறாள். ஆனால் சோனுவோ அன்கிதா எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க சொல்லு, நீ சொன்னா தானே அந்த இடத்துக்கு நான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிக்கிறாள். அன்கிதாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆனது. என்ன சோனு பண்ணிட்டு இருக்க, நான் எவ்வளோ சீரியஸ் இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. நான் எதுக்கு நீ பதட்டப்படணும், உன்னை கொல்ல ஆள் அனுப்பிச்சதே நான் தான். இதை கேட்ட அன்கிதாவுக்கு பயங்கர ஷாக் ஆனது. என்ன சோனு சொல்கிற, நீ விளையாடுறியா, தயவு செஞ்சு விளையாடாத, நான் ரொம்ப சீரியஸான பிரச்சனையில் இருக்கேன். ஏய் அன்கிதா எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் ஒன்றும் விளையாடலை, சீரியஸாக தாண்டி பேசிகிட்டு இருக்கேன், எங்கே இருக்க சொல்லு. இதை கேட்டவுடன் அன்கிதாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆனது. சோனு என்னடி சொல்கிற, என்ன எதுக்குடி நீ கொலை பண்ணணும், என்னடி நான் பண்ணினேன், ஐயோ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனை சொல்லுடி, ப்ளீஸ் என்னை விட்டுடி, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் என்ன பண்ணேன் அதையாச்சும் சொல்லு, அந்த ஆளை திரும்பி போக சொல்லி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ளீஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கெஞ்சினாள். என்ன பண்ணினியா, உனக்கு தெரியும் நான் ராஜேஷை எவ்வளோ லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ வந்த 1 மாதத்துலேயே அவனை நீ கைக்குள்ளே போட்டுக்கிட்ட. இப்போ ராஜேஷ் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, என்ன லவ் பண்ணல உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ராஜேஷை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி லவ் பண்ணுறேன்னா ராஜேஷை விட்டு கொடுத்துருவேனா உனக்காக, நீ உயிரோடு இருந்தால் தானே ராஜேஷ் உங்ககிட்ட வருவான், அதனால தான் உன்னை மேலே அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். சோனு சோனு ப்ளீஸ் சோனு, நான் கண்டிப்பாக ராஜேஷை லவ் பண்ணவே இல்லை, அவன் லவ் பண்ணுறான், நீ இப்போ நீ சொல்லிட்டு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு சொல்கிறேன், எனக்கு ராஜேஷ் மேலே விருப்பமே இல்லை, உனக்கே தெரியும் எனக்கு லவ் மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய எய்மே யூஎஸ்ஏல செட்டில் ஆகிறதா, தயவு செஞ்சு சொல்கிறேன், எனக்கு ராஜேஷ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, அவன் லவ் பண்ணுற ஐடியாவும் கிடையாது, நான் வந்து ராஜேஷ்ட பேசி உங்கள் லவ்வை நான் சேர்த்து வைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டு, தேவையில்லாத பிரச்சனையில் என்னையும் மாட்டி நீயும் மாட்டிக்காத சோனு, ப்ளீஸ் சோனு புரிஞ்சுக்க சோனுன்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சினாள். ஆனால் சோனுவோ கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் சைக்கோ மாதிரி பேசினாள். ராஜேஷ்க்கு நான் மட்டும்தான் அழகாக தெரியணும், நான் மட்டும்தான் உலகமாக இருக்கணும், இடையில வந்த நீ என் வாழ்க்கையை கெடுத்துட்ட, அதனால் அன்கிதா நீ வந்து இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது அன்கிதா. சோனு சோனு ப்ளீஸ் சோனு, நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளு சோனு, இது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும், தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னை விட்டுரு சோனு, நான் பேசாமல் நான் போயிடுறேன், உன் வாழ்க்கையிலையும் ராஜேஷ் வாழ்க்கையிலும் நான் தலையிடவே மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு அழத் தொடங்கினாள். அன்கிதா என்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது, ஓகே குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணினாள். அன்கிதா அழுத்து கொண்டே பின்னால் திரும்பி பார்த்தாள். அங்கே கருப்பு உருவம் அவளை தேடிக்கொண்டு இருந்தது. உடனே அவள் உஷாரானாள். அங்கே அருகில் இருக்கும் அந்த வாட்டர் டேங்கில் மேலே ஏறி உள்ளே பதுங்கி கொண்டாள். அன்கிதா மெதுவாக கீழே எட்டி பார்த்தாள். அந்த கருப்பு உருவம் கொண்ட மனிதன் அவளை துளாவி கொண்டிருந்தான். அன்கிதாக்கு பயம் அதிகமாக இருந்தது. அதனால் வாயை புற்றிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்தாள். மெதுவாக ஃபோனை எடுத்து மெதுவாக 100க்கு ஃபோன் செய்தாள். ஆனால் எதிரில் இருப்பவர்கள் ஹலோ ஹலோ என்று கத்திக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இவளுக்கு அந்த கருப்புருவம் இருப்பதனால் பேச முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அவள் ஃபோனை கட் பண்ணிவிட்டாள். என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டே இருந்தவளுக்கு ஒரு ஐடியா தோன்றியது. ஃபோனை எடுத்து சக ஊழியரான ரோஹித்திற்கு மெசேஜ் அனுப்பினாள். ஐ மீன் டேஞ்சர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று சொல்லிவிட்டு
லொக்கேஷனையும் சென்ட் பண்ணினாள். ஆனால் அந்த மெசேஜ் சென்ட் மட்டும் ஆனது. அதை அந்த ரோஹித் பார்க்கவே இல்லை. அதனால் ரோஹித்திற்கு கால் பண்ணினாள். ஆனால் அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. நேரம் கடந்து கொண்டே போயிட்டு இருந்துச்சு. அந்த கருப்பு உருவம் கொண்ட மனிதனும் அங்கே இருந்து போகவில்லை. அவளை அங்கேயே துளாவிக் கொண்டே இருந்தான். அவளுக்கு அழுது அழுது தொண்டை வறண்டு விட்டது. என்ன செய்வதென்றே தெரியாமல் அப்படியே மயங்கிய நிலையில் உட்கார்ந்தாள். நேரம் கடந்தது. கொஞ்ச நேரத்தில் அவள் காதில் சைரன் சவுண்டும் ஆட்களின் பேச்சு சத்தமும் கேட்டது. லேசாக கண் திறந்து பார்த்தால் கொஞ்சம் விடிந்திருந்தது. அப்பொழுது அதிகாலை 6 மணி. அப்படியே மெதுவாக தட்டு தடுமாறி கீழே எட்டி பார்த்தால் அப்பொழுது போலீஸ்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. உடனே அவர்களை நோக்கி கையசைத்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று தளதளத்த குரலில் அவர்களை கூப்பிட்டாள். எல்லோரும் மேலே பார்த்தார்கள். அப்பொழுது ஒரு பெண் எட்டி பார்த்து கூப்பிடுவது போல் இருந்தது. உடனே அவர்கள் மேலே ஏறி டேங்கில் இருக்கும் அன்கிதாவை கீழே இறக்கி கொண்டு வந்தார்கள். அங்கிருந்தவர்கள் அவளுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். போலீஸ்காரர்கள் அவளை விசாரிக்க தொடங்கினார்கள். நீ யாருமா, எப்படி நீ மேலே போனாய் என்று கேட்டார்கள். சுற்றி முற்றி பார்த்தாள் அன்கிதா. அப்பொழுது அங்கு அவளுக்கு அதிர்ச்சியான விஷயம் ஒன்று இருந்தது. என்னவென்றால் அந்த கருப்பு உருவம் கொண்ட மனிதன் பிணமாக கிடந்தான். உடனே அன்கிதா நடந்தவற்றையெல்லாம் போலீஸ்காரர்களிடம் கூறினாள். இந்த கொலை எப்படி நடந்தது என்று போலீஸ்காரர்கள் அவரிடம் கேட்டனர். இல்லை, எனக்கு தெரியவில்லை, நான் மயங்கி மேலே கிடந்தேன், அவர் எப்படி இருந்தார் என்று தெரியவில்லை என்று அவர்களிடம் கூறினார். பின்பு போலீஸ்காரர்கள் அவளை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்று முதலுதவி செய்துவிட்டு மேலும் விசாரிக்க தொடங்கி இதற்கு பின்னால் இருக்கும் அவளுடைய தோழி சோனுவை கைது செய்தனர். பின்பு 2 வாரம் கழிந்தது. அன்கிதாவை அவர்கள் பெற்றோர்கள் மும்பைக்கு அழைத்து சென்றனர். அதன் பின் 1 வருடம் கழித்து அன்கிதா தன் புது வாழ்வை தொடங்கினாள் அமெரிக்காவில். இத்துடன் இக்கதை முடிந்தது. ஆனால் எல்லாருக்கும் உரிய ஒரு கேள்விக்குறி, அந்த கருப்பு உருவம் கொண்ட மனிதனை யார் கொண்டு இருப்பார்கள் என்று. உங்களுக்கு பதில் தெரிந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். இல்லை என்றால் அடுத்த வீடியோவில் உள்ள கதையில் இதற்குரிய பதிலை நான் சொல்லுகின்றேன். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கிரைம் ஸ்டோரிஸ், லவ் ஸ்டோரிஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் எங்கள் சேனலில் சொல்ல போகிறோங்க. இது எங்களோட புது முயற்சி. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வளர முடியாது. அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கதையை பில்டப் பண்ணணும், ஸ்கிரிப்ட் வேணும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் கஷ்டப்பட்டு யோசித்து செய்த ஓன் கண்டென்ட். அதனால் தயவுசெய்து எங்கள் அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்பிக்கையே வாழ்க்கை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.